பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 122 7வது வசனத்தை இந்த நாள் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்கள் வாசம் செய்கிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்துல, எல்லா இடத்திலும் ஆண்டவர் சமாதானத்தையும், நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒரு புதிய இடம் மாறி இருக்கிறேன், வேலை இடத்துல புதுசா மாறி இருக்கலாம். நீங்க தங்கி இருக்கிற இடத்துல மேபி ஒரு டெம்பரரி ஒரு சேஞ்ச் இருக்கலாம், ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். இந்த இடம் எப்படி இருக்குமோ, இந்த வேலை எப்படி இருக்குமோ, இந்த பட்டணம் எப்படி இருக்குமோ, இந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ, நிறைய யோசனையில எப்படி ஆண்டவர் நடத்த போறாரோ அப்படி என்று சொல்லி இந்த நாள்ல கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாற்றத்தின் பாதையில கடந்து போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டு தான் இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கோ. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்க சமாதானமும் சுகமும் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்களாக வரல. சிலர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு நீங்க போறது கரெக்ட் இல்லை, இந்த இடத்துக்கு நீங்க போறது சரியில்லை, ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போக சொன்னார. நிறைய கேள்விகள் வந்திருக்குது. ஆனால் தேவ ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் உங்களை நடத்தி அந்த இடத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறார். நான் இப்படித்தான் தேவ சமூகத்துல ஒரு முறை ஆண்டருடைய அந்த விசுவாச பாதையில போகிற பொழுது ஆண்டரை நீ ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்துக்கு கொண்டு போனார். அந்த இடத்துக்கு போகிற பொழுது, அந்த முடிவை எடுக்கிற பொழுது, நான் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஆடிபிளா எனக்கு சொன்னது, நான் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போறேன், நீ போ என்று சொல்லி. ஆனால் ஆலோசனைக்காக பெரியவர்களிடத்துல, ஊழியக்காரிடத்துல சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்ன காரியம், அவர்கள் ஒரு நன்மைக்காக அவர்கள் பார்க்கிற காரியங்களை பார்த்து சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்புகிற இடத்துக்கு போ. அதே போல நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் ரொம்ப ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். ஆனால் உங்கள் மேல் அன்பின் நிமித்தமா சில பேர் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இந்த காரியங்களை செய்ய வேண்டாம். ஆனா தைரியமா ஆண்டவர் சொல்றார், நீங்க ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க. உங்க அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கோ, உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கோ. நான் வேலை மாறுகிற ஒரு சில வேலைகள்ல என்னுடைய நண்பர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீ போற இடம் ரொம்ப கஷ்டமான இடம், வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு அது போல எந்த இடத்துல ஒருவேளை நண்பர்கள் சொல்லலாம், உங்க உறவினர்கள் சொல்லலாம், ஆனால் நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டு உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதன்படி ஒப்பு கொடுத்து செல்லுகிற பொழுது, நீங்க போற இடத்துல ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி எந்த இடத்துக்கு கடந்து போறீங்களோ அந்த இடத்துல உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கோ, உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கோ. எந்த இடத்துலயும் இரு மனதா இருக்காதீங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு, ஒரு மனதோடு அப்பா என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் எது செய்தாலும் நல்லா ஜெபித்து, தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆவியானுடைய நடத்துதலின்படி செய்யுங்க. அந்த தேவ கரம் பலமா உங்களோடு கூட இருக்கிறது. உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கோ, உங்க அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்க புதிதா எடுத்திருக்கிற வேலையில, புதிதா இருக்கிற இடத்துல கர்த்தர் கரம் உங்களை மகிமையை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும், பெரிய எல்லைகளை ஆண்டவர் காண செய்வார். God bless you.